அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம்னு பார்த்தீங்கன்னா போயம் நம்பர் 25 மெமரிஸ் ஆஃப் மை டேட். மெமரிஸ் ஆஃப் மை டேட் இது ஒரு டேடை பற்றின போயம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ்லேயோ அல்லது முன்னாடியோ இருக்காது. இதுவும் ரீட் அண்ட் என்ஜாய் அந்த ஏரியாவில் கொடுத்துருக்க டாபிக். இது இண்டெக்ஸில் தேடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ மெமரிஸ் ஆஃப் மை டேட், இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன குழந்தை திங்க் பண்ணி பாடுற மாதிரி இந்த மெமரிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப இங்கிலீஷ்லாம் அவங்க யூஸ் பண்ண தேவையில்ல, டேட்டா போயின்குள்ளே போயிடலாம். He was not a hero known by the world, but a hero he was to his little girl. அதான் என்ன சொன்னா, அவர் ஹீரோ கிடையாது, இது உலகம் அறிஞ்சது, பட் ஆனால் அவர் ஹீரோ தான். யாருக்குன்னா அவருடைய சின்ன குழந்தைக்கு, லிட்டில் கேர்ளுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். மை டேடி வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ். அவர் ஒரு கடவுள் போன்றவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அண்ட் பெட்டர் தென் சண்டா வித் த கிஃப்ட்ஸ் ஹி ஹேட் பிரிங். பெட்டர் தென் சண்டானா என்னன்னா, SANTA இருக்கு இல்லையா, சண்டா, அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு பேர் தான் அந்த சண்டாங்கிறது பேர். அவர் என்ன பண்ணுவார், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு. அதுதான் அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா கொடுக்குற கிஃப்டை விட அவரு கொடுக்கறது கம்மி தான். என்ன சொல்றாங்கன்னா, பெட்டர் தென் சண்டானா அவரு கொடுக்குற கிஃப்டை விட எங்க அப்பா எனக்கு கொடுக்கறது மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ ஷுட் ஸ்பீக். நான் அவரோட வாய்ஸை கேட்டிருக்கேன் நான் பேசுறதுக்கு முன்னாடியே. அண்ட் லவ்ட் இட் வென் ஹி வுட் சிங் மீ டு ஸ்லீப். எப்போ அப்படின்னா, என்னை தூங்க வைக்கிறதுக்காக அவர் பாடுவார் இல்லையா, அந்த சமயத்துல அவரோட குரலை நான் ரொம்ப என்ன செய்யறேன், விரும்புறேன். ஹி டாட் மீ லைஃப் லெசன்ஸ் ஆஃப் ரைட் ஃப்ரம் ராங் அண்ட் இன்ஸ்டில் இன் மை வேல்யூஸ் தட் மைட் பி ஸ்ட்ராங். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்கு நிறைய லைஃப் பத்தின லெசனை சொல்லி கொடுத்துருக்காரு, தப்புல இருந்து ரைட் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் அதை அவர் என்ன நற்குணங்களை எனக்குள்ள ஊட்டுறாரு. இதுக்காகனா நான் ஸ்ட்ராங்கா வரணுங்கிறதுக்காக. அண்ட் ஸோ டியர் டேட், மை பெஸ்ட் மெமரி டு ரீகால் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் பிரசன்ஸ், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஸோ டியர் டேட், என் அன்பான அப்பாவே, என்னுடைய பெஸ்ட் மெமரியை நான் ரீகால் பண்ணிக்க ஒரு ரீகால் என்னன்னா, இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் பிரசன்ஸ். உங்கள் இருப்பதே எனக்கு கிடைத்த சிறந்த மிகச்சிறந்த பரிசு. த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். எனக்கு நிறைய கிஃப்ட் கிடைச்சிருக்கலாம், ஆனா எல்லாத்த விட நீங்க எனக்கு கிடைச்சதான் மிகப்பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதை எழுதினவர் ரெபேக்கா டி குக் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, ரீட் அண்ட் என்ஜாய் இதில் வர்ற போயம் இது, ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக ஒக்காபுலரிலாம் யூஸ் பண்ணல. அந்த சந்தாங்கிற வேர்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்டு. இது எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரியும், ஓகேவா? ஸோ இதோட 25வது போயம் முடியுது. இன்னும் ஒரு 3-4 போயம் இருக்குன்னு நினைக்கிறேன். 26 போயம் தான் இருக்குன்னு நினைச்சேன். எப்படியும் ஒரு 30 கிட்ட போயிடும் போல இருக்கு போயம், ஓகேங்களா? ஸோ போயம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ப்ரோஸில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறையாது. அதில் எது புது சிலபஸில் இல்லையோ அதை மட்டும் நான் டெலிட் பண்ணிவிடலான்னு பார்க்குறேன். மீதி புது சிலபஸில் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா கன்ஃபியூஷன் கூட நம்ம தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டை உள்ள வச்சுக்க வேணாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.